அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். கை கால் மறுத்து போகிறது இருக்கு. பெரிய பாதிப்பை கொடுக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் தான். பிரெயின் வந்து ஹீட் ஆகுது ஃபஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணணும்? ரத்த ஓட்டத்தை பளிச்சுன்னு வச்சுருக்கணும். அதுக்கு வந்து பூண்டு பால் தான். இடுப்புக்கு கீழே எல்லாத்துக்கும் இன்றைக்கி லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் கடுக்குது, காலை போட்டு அடிச்சுப்பாங்க. காரணம் என்ன? இடுப்புக்கு மேலே நமக்கு எப்படி சியாட்டிக்கா நரம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரத்தம் போகிறதே கிடையாது. டம்ளரில் வந்து 3 பூண்டை என்ன பண்ணிடணும், நல்ல வேக வச்சிடணும். நாட்டு பூண்டு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மஞ்சள், அவ்வளோதான். யார் இடத்துலாம் வெரிகோஸ் ப்ராப்ளம் இருக்கோ, பிளட் சர்க்குலேஷன் இல்லை, எல்லாத்துக்கும் நைட்டு அவங்க படுக்க போகும்போது கேஸ்ட்ரிக் ஆகிடும், இல்லைன்னா அலர்ஜி ஆகிடும்னு சொல்கிறாங்கல்ல. இந்த பூண்டு பால் 48 நாள் எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன வேணால் எடுத்துக்கலாம். சாப்பிட ஆரம்பித்து ஒரு வாரம் சாப்பிட்டாங்கனாக்கா இந்த ஓவமை இருக்காது. அடுத்தது பிளட் சர்க்குலேஷன், கண்ணில் இருக்கக்கூடிய நரம்புகள் கூட ரத்தம் போகும். இப்போ என்ன ஆகும்? கண்ணு பளிச்சுன்னு இருக்கும், மூளை பளிச்சுன்னு இருக்கும், உடம்பு பளிச்சுன்னு இருக்கும். இந்த ஏலக்காய் நிறைய விஷயத்தில் சேர்க்க சொல்லியிருப்பேன். ஏன்னா ஏலக்காய்ங்கிறது வந்து உடம்புக்கு அமிர்தம், தேவாமிர்தம். ஒரே ஒரு வெத்தலை, ஒரு ஏலக்காய் மடித்து மென்று சாப்பிட்டு பாருங்கள். அது மாதிரியான மெடிசன் எதுவுமே கிடையாது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்காக தொடர்ந்து பல பாரம்பரிய மருத்துவ முறைகளை சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர் மாயன் செந்தில் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஒரு 40 வயதுக்கு மேல கை கால்கள் வந்து மறுத்து போகுது, ஒரு 10 நிமிடம் கூட என்னால நிம்மதியா கீழே உட்கார முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில 40 வயதெல்லாம் கிடையாது, 25 வயது 28 வயது ஆட்களுக்கே வந்து இந்த கை கால் மறுத்து போகிறது இருக்கு. மறுத்து போகிறது அப்படின்றது எதனால சார் நடக்குது? இது நம்ம உடம்புல ஏதோ ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்க போதா? பெரிய பாதிப்பை கொடுக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் தான் முதல் ஓ. அறிகுறி. பிளட் சர்க்குலேஷன், ரத்த ஓட்டம் நரம்புலையும் பாயும், சதையிலையும் பாயும். அதேமாரி எங்கெங்கெல்லாம் மூளையில் மைக்ரோ நரம்புலையும் பாஞ்சிட்டு தான் இருக்கும். பிளட்டு சூப்பராக இருந்துச்சுன்னா சும்மா சுண்டி விட்டால் ரத்தம் வர மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வச்சுக்கணும். இது வந்து நாளாக நாளாக ஏஜ்லேயும் இருக்குது. அதேமாரி சின்ன பசங்ககிட்டையும் இருக்குது. முன்னாடிலாம் அவங்களாம் ஓடி விளையாண்டாங்க, எங்கெங்கேயோ போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க, மொபைல்லே உட்காந்துருக்காங்க. ப்ளஸ் திங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது அவங்களுடைய சூழ்நிலை, படிக்கிறது உட்கார்றது அந்த ம். மாதிரியான சுமை அதிகமாகிடுது. ஸோ அவங்களுடைய பிரெயின் ஒர்க் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது? பிரெயின் வந்து ஹீட் ஆகுது ஃபஸ்ட்டு. ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதேமாதிரி இன்னைக்கு காலையில் எழுந்துச்சுன்னா அவ்வளோ ஹோம் ஒர்க் இருக்குது நிறையா. இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்ன தெரியாமல் அந்த பிரெயின் ட்ரெயின் ஆகும். அதுதான் ஃபஸ்ட்டு. அதாவது நான் 20, 22 வயசில் இருக்கவங்களுக்குலாம் இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வருது, ப்ரெஷர். இந்த 25 வயசுலலாம் நம்ம வந்திருக்கோம். அந்த காலத்தில் 60 வயசில் ஆட்டோ சிஸ்டம் எப்படின்னு கேட்குன்னா, உங்களோட பிளட்டோட வெசல்ஸ்லாம் லாக் ஆகி ஏஜ் அவுட் ஆகி ஆட்டோ சிஸ்டம் அடுத்த ரீப்ரொடியூஸ் உடம்பே பண்ணிக்கும். அப்போ தான் வந்து அட்டாக்னு ஒன்று வரும். அது அட்டாக்னே தெரியாது அவங்களுக்கு. ஏதோ ஒரு வாரம் சோர்ந்து உட்காந்துருப்பாங்க. ஆட்டோ பைபாஸாக அந்த ரத்தம் ஓடி போய் அடுத்த பாதையை ஓடி போய் இந்த திருப்பி அந்த இதயம் நல்லா வேலை செய்யும். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம எப்படி ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம்? சிபிஆர் கொடுக்குறோம். சிபிஆர் கொடுக்கறதோடைய நோக்கம் என்ன? அதோட விதி என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளாக் ஆகிடுச்சு. அப்போ அவங்க ப்ரெஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? அந்த பிளட்டு அடுத்த வெயினை எடுத்து கொண்டு போய் ரத்தத்தை ம். கொடுத்துரும். அதுக்கு முன்னாடி ரத்தம் போயிருக்காது. ஏற்கனவே ஒரு பெரிய வெசலில் போயிட்டுருக்கும். அது பிளாக் ஆகிடுச்சுன்னா எப்படி நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து பிளாக் ஆகிடுச்சுன்னா வேறு வழியாக போகிறோம், அதேமாதிரி ஆட்டோ பைபாஸ் செய்யும். ஆனால் பக்கத்தில் ஒரு நரம்பு நல்லா இருக்கும். ம். ஆனால் இப்போ அப்படி இருக்கா? இல்லை. நம்ம மொபைல் ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இதுவே சுருங்கி டம்ப் ஆகிற நேரத்தில் அடுத்தது சுத்தமாக கருகியே போயிருக்கும். ஸோ ஆட்டோ பைபாஸ் போகிறதுக்கான வழி கிடையாது. ஸோ ரத்த ஓட்டம் போகிறதுக்கான வழி கிடையாது. ஸோ அதனால தான் 25 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருது. இந்த சிபிஆர் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணாமல் போகுது. இன்றைக்கி ஃபெயிலியர் 90% ஃபெயிலியர் ஆகிடுது. ம். காரணம் என்னென்னா, ஆட்டோ பைபாஸ் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த காலத்துலலாம் சிபிஆர் கொடுத்தா 100% மேக்ஸிமம் 99% வெளில வந்துடுவாங்க அந்த ப்ரெஷர் பண்ணும்போது. இன்றைக்கி ப்ரெஷர் பண்ணுறாங்க, ஆனால் ஃப்ளோ கம்மியாக இருக்குது. நார்மலாகவே ஏற்கனவே ரத்த ஓட்டம் கம்மி. இவங்க கொடுக்கறதுல பார்த்தீங்கன்னா இப்போ எட்டி கூட பார்க்குறது இல்லை. ம். அங்கே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு நரம்பு இருக்கிறது இல்லை. அது ஏற்கனவே கம்ப்ரஸ் ஆகி கிடக்கும். ஸோ அதனால் அது ஃபெயிலியர் ஆகி இறக்குறது தான் நிறைய விஷயங்கள். ஸோ இப்போது ரத்த ஓட்டம் கண்டிப்பாக கம்மி ஆகிடுச்சு, பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. ஸோ இதை வந்து கால் மரத்து போயிடுதுனால தூங்கிட்டு இருந்த அந்த கை ஃபுல்லாகவே மரத்து போகுது. அப்போ தூங்குறாங்க. முன்னாடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் நல்லா தூங்குவாங்க. இப்போ லைட்டாக கொடுக்கக்கூடிய தலையோட வெயிட்டே அவங்களுக்கு என்ன ஆகுது? ரத்த ஓட்டத்தை ஏற்கனவே ம். கம்மியா கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுது, மட்டுப்படுத்திடுது. ஸோ அதுக்கான விஷயங்கள் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரத்த ஓட்டத்தை பளிச்சுன்னு வச்சுருக்கணும். அதுக்கு வந்து பூண்டு பால் தான். பூண்டு பால். வெரிகோஸ் லாக் இருக்குன்னு சொல்லுவாங்க. வெரிகோஸ் லாக்னா அந்த பிளட் லாக் சொல்லுவாங்க. வெரிகோஸ் லாக் இருக்குது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லாக் இருக்கும், பிளட் கிளாட் இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே எல்லாத்துக்கும் இன்றைக்கி லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் கடுக்குது, காலை போட்டு அடிச்சுப்பாங்க.
அவங்களுக்கு நைட் ஆனா பார்த்தீங்கன்னாக்கா, என்னமோ 2 பேர் கால் போட்டு என்னமோ கால்ல வந்து வெட்டி எடுத்துடலாம் போல இருக்குலாம் சொல்லுவாங்க நெறைய பேர். காரணம் என்ன, இடுப்புக்கு மேல நமக்கு எப்படி சியாட்டிக்கா நரம்பு இருக்கு பார்த்தீங்களா, அதில ரத்தம் போறதே கிடையாது. ஒண்ணு போன்ல போய் வீக் ஆகி மாட்டிக்கிது. இல்லன்னா அதில ரத்தம் போகல. நைட்டு படுக்க போகும்போது தான் சார் எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. படுத்த உடனே என்ன ஆகுது, ம். அந்த மசில் போய் என்ன ஆகும், நர்வ்ஸ முன்னாடி கம்ப்ரஸ் பண்ணும். இல்லன்னா போன் வந்து கம்ப்ரஸ் பண்ணும். அங்க ரத்தம் போகாது. அப்புறம் பெயின் இருக்க தானே செய்யும். இப்ப இந்த விரல் இருக்கு. இந்த விரல்ல நம்ம ரப்பர் பேண்ட் போட்டோம்னா, அடுத்த 2 நிமிஷத்துலலாம் வலிக்க ஆரம்பிச்சுரும், வீங்கிரும் கை. அதே தானே நரம்பும், அதே தான் காலுக்கும். ஸோ இந்த ஃப்ளோ நல்லா இருக்கணும். சில பேருக்கு பிளட் இல்ல. இந்த ஃப்ளோ வந்து அடுத்தது நெக்ஸ்ட். இந்த பூண்டு பால் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நல்லா சக்சஸ் குடுத்துருக்கு. நல்லா ஒரு டம்ளர்ல வந்து 3 பூண்ட என்ன பண்ணிடணும், நல்லா வேக வச்சிரணும். நாட்டு பூண்டு. கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மஞ்சள். அவ்வளோதான். இது நைட்டு யார் யாருக்கெல்லாம் வெரிகோஸ் ப்ராப்ளம் இருக்கோ, அதேமாரி பிளட் சர்க்குலேஷன் இல்ல, எனக்கு கால் பெயின் இருக்கு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமே இல்ல, இன்சோமேனியா ப்ராப்ளம் ம். இருக்கு. எல்லாத்துக்கும் தேர்வு நைட்டு அவங்க படுக்க போகும்போது பூண்டு பால். இது இது முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறது. அதுமாரி உள்ளக்கூடிய கொழுப்பு இருக்கு பார்த்தீங்களா, கெட்ட கொழுப்பு, பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் எடுத்துரும். சில பேர் கேட்பாங்க, "பூண்டு எனக்கு ஒத்துக்காதே சார்." அப்போ வந்து எனக்கு வந்து வயிறுல எனக்கு புண்ணு வந்துரும்னு சொல்றாங்க. அதனால எனக்கு பயமா இருக்கு. 100% மஞ்சள், டர்மரிக்கே அதுக்கு தான். ஆன்டிபயோட்டிக். ம். ஸோ டர்மரிக்க வந்து நம்ம என்ன பண்றோம், உள்ள ஒரு 2 சிட்டிகை, 1 சிட்டிகை சேர்க்கிறோமா, அதனால அந்த அலர்ஜிக் வராது, ஓவாமை இருக்காது. பால் நார்மலாவே எல்லாத்துக்கும் அது ஒத்துக்கும் தான். எனக்கு பால் ஒத்துக்காதுன்னு சொல்றவங்க கூட, எனக்கு பால் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்றவங்க கூட, டர்மரிக்கும் பூண்டும் சேரும்போது அது சரியாயிடும். இரிட்டபிள் பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குடல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன வைரஸ் இருக்கும், புழு இருக்கும். இதுதான் சாப்பிட்ட உடனேயே அது ரியாக்ட் பண்ணி விட்டுடும். ஸோ இந்த பால், டர்மரிக், பூண்டு இருக்கும்போது அது ஓடி ஒளிஞ்சிரும். ம். அந்த ஓடி ஒளிஞ்சிரும். அப்ப என்ன ஆகும், அவங்களுக்கு அது ஒத்துக்கும். எங்க வயிறுல இன்னைக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த உணவுலாம் பிடிக்கல, ஒவ்வாமை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, நல்லா எனக்கு பிடிக்கும் சார். எனக்கு வந்து கேஸ்ட்ரிக் ஆகுது. எனக்கு எக்கு நல்லா பிடிக்கும். எனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கும். ஆனா எனக்கு கேஸ்ட்ரிக் ஆயிடும். இல்லன்னா அலர்ஜி ஆயிடும்னு சொல்றாங்கல்ல. இந்த பூண்டு பால் 48 நாள் எடுத்து முடிச்சுட்டாங்கன்னா, அவங்க என்ன வேணா எடுத்துக்கலாம். ம். ஏன்னா, எது சாப்பிட்டா அவங்களுக்கு ஒவ்வாமைங்கிற ஒரு விஷயம் அவங்க வயித்துல போனோனே நடக்குதோ, அந்த ரியாக்ஷன் அந்த கிருமியே இருக்காது. ஏன்னா, உங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் மஞ்சள், பியூர் மஞ்சள், சூப்பரான மஞ்சள். அடுத்தது கார்லிக். இந்த கார்லிக் வந்து மகாவரம், பால். இந்த 3 சேரும்பொழுது காம்பினேஷன். இதில வந்து எனக்கு ஒத்துக்கலங்கிற வேலையே கிடையாது. சாப்பிட்ட 1 நாள், 2 நாள் கூட அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இரிட்டேட் ஆகுற மாரி இருக்கும். ஏன்னா, அது சைக்காலஜி. எனக்கு இது ஒத்துக்காது, சாப்பிட்டா என்னமோ பண்ணிட்டு நெனச்சுக்கிட்டே சாப்பிடுறாங்க இல்லையா? மூளை அந்த வேலைய பார்க்கும். ஆனா, ஒண்ணும் பண்ணாது எனக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு 1 வாரம் சாப்பிட்டாங்கனாக்கா, இந்த ஒவ்வாமை இருக்காது. அடுத்தது பிளட் சர்க்குலேஷன் செம்மையா இருக்கும். பிரெயின்ல இருக்கக்கூடிய கண்ல இருக்கக்கூடிய நரம்புகள் கூட ரத்தம் போகும். அப்ப என்ன ஆகும்? கண்ணு பளிச்சுன்னு இருக்கும், மூளை பளிச்சுன்னு இருக்கும், உடம்பு பளிச்சுன்னு இருக்கும். ஸோ பூண்டு பால் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அடுத்தது சின்னமன் பவுடர். ம். காலைல எழுந்திரிச்ச உடனே சும்மா நல்லா ஹாட் வாட்டர் இல்லன்னா அது கொதிக்க வச்சு கூட குடிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். ரொம்பலாம் தேவையில்ல. 1/4 டீஸ்பூன், ஒரு ஏலக்காய். இந்த ஏலக்காய் நெறைய விஷயத்துல சேர்க்க சொல்லியிருப்பேன். ஏன்னா ஏலக்காய்ங்கிறது வந்து உடம்புக்கு அமிர்தம், தேவாமிர்தம். அப்படிதான் ஏலக்காய்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏலக்காய் 1, 2 நம்ம உடைச்சும் போடலாம். இல்ல அப்படியே போட்டு கொதிக்க வைக்கலாம். சின்னமன் ஏலக்காய் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ 100+ திருப்பியும் இதை சொல்லுவேன். ம். ஏன் அப்படின்னா, இது வந்து ஆன்டி ஏஜிங். ஏலக்காய் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரான ஒரு விஷயம். ஏலக்காய்லாம் வாயில அடக்கிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், வாயில செலவாய் சுரக்கா சுரம் இருக்கும். அதுதான் வந்து அமிர்தம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும், நல்ல டைஜெஷன் சிஸ்டம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டு முடிச்சோனே ஒரு ஏலக்காய் தனியாவே குடுப்பாங்க. இப்ப அது குடுக்கறதில்ல. அதான் வெத்தலையோட சேர்த்து சாப்பிடுவாங்க சில பேர். வெறும் ஒரு வெத்தல, ஒரு ஏலக்காய். வேற இந்த சுண்ணாம்பு, இந்த புகையிலலாம் அது அடுத்த ஸ்டேஜ்ல வந்தது. ஒரே ஒரு வெத்தல, ஒரு ஏலக்காய். மடிச்சு மென்னு சாப்பிட்டு பாருங்க. அது மாரியான மெடிசின் எதுவுமே கிடையாது. நம்ம தவறுதலா சாப்பிட்டிருந்த உணவுகள், அதேமாரி ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னா, இத மட்டும் சாப்பிட்டு பாருங்க, உடனே சரியாயிரும் வயிறு. ம். டைஜெஷன் சிஸ்டம் சரியாயிரும். பிளட் ஃப்ளோ சூப்பரா குடுக்கும். அத தான் சொல்ல வரேன். அப்போ என்ன பண்ணணும், சின்னமன் பவுடர், அதாவது பட்டை பவுடர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். காலையில எந்திரிச்சோனே ஒரே ஒரு டீஸ்பூன் பிளஸ் ஒரு ஏலக்காய். யாரெல்லாம் 48 நாள் முடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு ரத்தம் சுண்டி போட்ட மாரி. அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஃப்ளோ நல்லா இருக்கும். அவங்களுடைய ஃபேஸே வேற மாரி க்ளோ ஆரம்பிச்சுரும். ஸ்கின்னுக்கு மெலோனின் குடுக்குறது அவ்வளோ பெரிய விஷயம் அந்த ஏலக்காவும், சின்னமனும். ஸோ தீர்க்காத அதேமாரி இப்ப பெரிய பெரிய டிசீஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேன்சர் எடுத்துக்கிறாங்க. இல்லன்னா பெரிய ஒரு டிசீஸ்க்காக மெடிசின் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? ம். அது எந்த மெடிசன் வேணா இருக்கட்டும். அதோட காலையில இத எடுத்துட்டு வந்தாங்கனாக்கா, இது வந்து சப்போர்ட்டர் மாரி. அவங்களுக்கு ம். அதனால வரக்கூடிய கிட்னி ஃபெயிலியர்ஸோ, இப்ப சுகருக்குலாம் நாள்பட்டு எடுத்துட்டே வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும். என்னடா நெறைய டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கோமே! நமக்கு கிட்னி போயிடுச்சுனா என்ன பண்றது? ஸோ அதெல்லாம் என்ன வேணா எடுத்துக்கட்டும். காலையில சின்னமன் பவுடர் பிளஸ் ஏலக்காய். சும்மா 2 ஏலக்காய், 1 ஏலக்காய் போதுமான விஷயம் தான். ஸோ இத எடுத்துட்டு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, எல்லா உறுப்புகளும் ரீஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சுரும். ரிவைஸ் ஆக ஆரம்பிச்சுரும். பிளஸ் அந்த மருந்தோட வீரியம், அதோடைய இப்ப நெறைய ஸ்டீராய்டு போட வேண்டியது இருக்கு. ஸ்டீராய்டுலாம் உடம்புலயே தங்காது. மோஷன்ல போய்க்கிட்டே இருக்கும். ம். ஸோ ம். ஃப்ளோ நல்லா குடுத்துரும். ஸோ அதனால தான் இந்த காலையில இது, நைட்டு பூண்டு பால் எடுத்தாலே போதுமான விஷயம் தான். 100% இந்த கை, கால் மரத்து போகுது, மூட்டு வலி வருது. சின்னமன் பவுடர்லாம் மூட்டு வலிலாம் காணாம போயிடும்.
அவ்வளோ பெரிய மஜ்ஜை ஃபார்மேஷன் குடுக்கறது சின்னமன். சின்னமன் அதுவும் ஒரு தேவ அமிர்தம் தான் சொல்ல முடியும். அதனால தான் எப்பேர்ப்பட்ட நச்சுத்தன்மை உடம்புல இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் விட்டுரும். ஏன் அது பிரியாணிலலாம் போட்டாங்க அப்படின்னாக்க, நெறைய அந்த காலத்தில பிரியாணில இந்த மாமிசத்த உள்ள போடும்பொழுது நெறைய கெட்டு போனது இருக்கலாம். தெரிஞ்சும் தெரியாமலும் நெறைய விஷயங்கள் இருக்கு. அன்னைக்குல காட்டுல சமைச்சாங்க. இனிமேல் நமக்கு பில்டிங்லாம் கிடையாது. பூச்சி, பல்லி எல்லாம் வந்துச்சுன்னா, அத முறிக்கிறதுக்கு தான் பட்ட போட்டாங்க அந்த காலத்தில. ஸோ, அப்ப அதே பட்டை வந்து மெடிசினா எடுக்கும்பொழுது உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைய வெளியேற்றிரும். அப்போ எங்கெங்கெல்லாம் பிளாக்கேஜ் இருக்கு, பேட் கொலஸ்ட்ரால் இருக்குது, உடம்பு இளைக்கிறதுக்கான விஷயமும் இதுலயே நடக்கும். ம். ஸோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கான விஷயம் நடக்குது காலையில எடுக்கும் பொழுது. உங்களுக்கு நல்லா சுறுசுறுப்ப குடுக்குது, நல்ல பிரெயின் ஆக்டிவிட்டி குடுக்குது, ரத்த ஓட்டத்த குடுக்குது. இது காலையில. அதையும் இன்னும் பூஸ்ட் பண்ணி குடுக்குறது தான் பூண்டு பால். பூண்டு பால், கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மஞ்சள். நமக்கு வந்து இது எனக்கு அலர்ஜிங்கிற வேலையே கிடையாது. 2 மட்டும் யாரெல்லாம் ரெகுலரா 48 நாள் எடுக்கணும், லைஃப் லாங் எடுக்கலாம். 48 நாள் எடுக்கும் பொழுதே அவங்களுக்கு தெரியக்கூடிய ரிசல்ட் என்னன்னா, இத மாரி ஒரு மெடிசின் இல்லன்னு அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. நிச்சயமா சார், நிச்சயமா. நம்மளுடைய நேயர்களுக்காக நீங்க தொடர்ந்து நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மரத்து போறது பிரச்சனையிலயும் நெறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப நன்றி சார்.